அடுத்து கிராமர் போலாமா? ஓகே டீச்சர். ரைட். ஓகே. நீபான். சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க கிராமர் கொஸ்டின்ஸ், டைம் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ ஐ எம் கிவிங் கொஞ்சம் டைம் தரேன், படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு யாரோ நீபான்னு சொன்னீங்க. நெகட்டிவ் இருக்கு, லாஸ்ட் வேர்ட் நெகட்டிவா இருக்கு. ஸோ ஷிகா வர்றது வந்து குவைட் பாசிபிள். இது கரெக்ட்.私の家から学校まで歩いて5分しかかかりません。Doesn't take more than 5 minutes from my house to the 学校。It's correct.はい、correct. Okay, second. 友達と会ったら一緒に食事をしました。3番。இது ரொம்ப ஈஸி இல்ல? N5 மாதிரி இருக்குல்ல? தொமோதாச்சி தோ அத்தே, ரைட்? சந்தித்தலுக்கு வந்து நம்ம தோ பார்ட்டிகிள் போடுவோம். எஸ். சரி, அடுத்து. 駅に着いたら電話をください。駅ダッシュ迎えに行きませんか？ますから。1番。駅まで。から。から。எங்க வர போறாரு? முகாயேக்கு எங்க வர போறாரு? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வரேன் தானே சொல்றாரு. நான் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன் அப்படிதானே சொல்லுவோம். ஸ்டேஷன் வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றோம். மாதே. ரைட், மாதே. முக்காயேனா என்ன சொல்லுங்க? முக்காயேனிக்கு மீன்ஸ் ஐ வில் கம் டு பிக் யூ அப் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஓகே, ஃபோர்த். ಕರೆಯುತ್ತೇನೆ ಕಾಫಿ ಓ ಇಚಿಬಾನ್. そうですね。はい、一番です。なんでですか？なんで意味は2番。2番じゃなくてகாஃபி ஏதாச்சும். கரெக்ட். See, இது நோட் பண்ணிக்கோங்க இந்த கிராமர் பாயிண்ட. எப்படின்னா ஒரு காப்பி ஈபி ஏதாச்சும் அப்படின்னு இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் ஒன் ஆப்ஷன். ஓகே, இப்போ ஒரு காப்பி ஈபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் டீ கேட்டா அப்ப கூட ஓகே தானே. நான் டீ கேட்டா வேணாம்னு சொல்ல மாட்டாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி நம்ம வேற ஏதாச்சும் கூட குடிச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் அன் ஆப்ஷன் அமாங் த மெனி அவைலபிள் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்படின்னாதோ அப்படின்ற மீனிங்ல யூ கேன் யூஸ் திஸ் டேமோ. ஓகே, கோஹி டேமோ நொமினி இக்கிமாசேன்கா. காஃபி மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கலாம் அப்படியா? எஸ் எஸ், காஃபி மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க். நம்ம தமிழ்ல வந்து காபி கீபி அப்படி சொல்லுவோம் இல்லையா? the same meaning, exactly the same. ஏகா டேமோ மீனி இக்கிமாசேன்கா. ஒரு படங்கடம் பார்க்கலாமா? ஸோ ஏகா டேமோ அந்த மீனிங்ல வந்து டேமோ. சி அட்லீஸ்ட் தட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்படி சொல்லுவோம்ல, தட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் டேமோ. அதனால இந்த ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோஹி டேமோ நொமினி இக்கிமாசேன்கா இஸ் கரெக்ட். சென்ஸ் சான்பான். ஒரு நிமிஷம் சென்சே. சான்பான். சான்பானோட கிராமர் புரியல சென்சே. ஏக்கில இருந்து பிக்கப் பண்ண வரும் தானே சென்சே வரும். கராம் தானே வரும். நம்ம எங்க போறோம்? நம்ம ஒருத்தர் வெளியூர்ல இருந்து உங்க ஊர் ஸ்டேஷனுக்கு வராரு. ஓகே ஓகே, சப்போஸ் திருநெல்வேலியில இருந்து இப்ப சென்னை வராரு. நான் என்ன பண்ண போறேன்? நீங்க கிளம்பிட்டீங்களா? நீங்க சென்னை வந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன். தானே? அப்போ மதேன் தான் வருமா? ஓகே சார். தானே வரணும். நீங்க எக்கிக்கு வந்துருங்க, நான் எங்க வர போறேன்? நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வர போறேன். ஓகே சார். இக்கிமாதே முகாயேனி இக்கிமாஸ்காரா இஸ் கரெக்ட். Thank you சார். சரி, அடுத்து ஃபிஃப்த் ஒன். யோன்பான். எதை பத்தி பேசுனீங்க? எதை பத்தி பேசுனீங்க? எதை பற்றி? இதை பற்றி அதை பற்றின்னு சொல்லும் போது இட் இஸ் நீட் சுயித்தே. நீட் சுயித்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை பற்றி அப்படின்னு அர்த்தம். நிஹோந்தே பிக்குரிஷ்டா கோதோ அப்படின்றத பத்தி நான் ஸ்பீச் ஓ ஷிமாஷ்டா, நான் பேசினேன்னு சொல்றாங்க. ஓகே, நீட் சுயித்தே இஸ் கரெக்ட். சென்சே ஒரு டவுட். சென்சே நீ ஒத்தே அப்படின்னா என்ன மீனிங் வரும் சென்சே? நீ ஒத்தேக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஒரு மீனிங் என்னன்னா அதனால அப்படின்ற மீனிங். பிகாஸ் கரா அப்படின்ற மீனிங்கும் இருக்கு நீ ஒத்தேக்கு. நீ ஒத்தேக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மீனிங்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தட்.
ஓகே நீட் Okay, sir. ஸ்வீத்தேனா அதை பற்றி about that அப்படின்னு அர்த்தம். Okay, sir. Thank you. Hi. Sixth one. நீபான். Niba. そうですね。2番、yes。今度の旅行、どこに行きましょうか。அதுக்கு கவமுரா சொல்றாரு, கிரேனா தோக்கோ நாரா, நல்ல பியூட்டிஃபுல் பிளேஸா இருந்தால் எதுவா இருந்தாலும் ஓகே. சப்போஸ் அது பியூட்டிஃபுல் பிளேஸா இருந்துச்சுன்னு எந்த பிளேஸா இருந்தாலும் ஓகே தான். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ரைட்? நாரா தோக்கோதேமோ இதேஸ். இல்ல ஆனா நான் தான் போட்டேன். பட் ஆனா ஒரு டவுட், பியூட்டிஃபுல் பிளேஸ் எதுனாலும் ஓகே அப்படின்னா அப்படி கூட இப்ப கா கூட வரலாம்ல சில நேரம். கிரேனா தோக்கோரோ கா இதேஸ் அப்படி வந்திருக்கலாம். தோக்கோதேமோன்றது எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஓகே. சி பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னா ஓகே அப்படி சொல்றீங்க. எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது சம்திங் சம்திங் என்றால் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு தானே வரணும். அந்த என்றால்ங்கிற கண்டிஷன் எங்க இருக்கு? ஆமா. அழகான பிளேஸ் ஓகே, அது மட்டும் சொல்லணும் அப்படின்னா இங்க தோக்கோதேமோ எடுத்து விட்டுருங்க. அப்புறம் நீங்க கிரேனா தோக்கோரோகா இதேஸ்னு போட்டுருங்க. அப்ப கரெக்டா இருக்கும். ஓகே சார். எஸ், செவன்த் ஒன். இச்சிபான். 漢字が覚えられますか？教えてください。これ私も知りたいな。一番どうすればஎன்ன செஞ்சா நம்மளால வந்து காஞ்சியை ஞாபகம் வச்சுக்க முடியும், அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. தோசுரேபா கண்டிஷனல், ரைட்? கரெக்ட் தானே? யாருக்கும் டவுட் இல்லையே? இச்சிபான், செவன்த் ஒன். எயித். 日本語はダッシュ難しくなりました。だんだん தான் தான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமாயிடுச்சு. கரெக்ட், தான் தான். ஓகே, மத்ததுக்கெல்லாம் மீனிங் தெரியும்ல. தொக்கி தொக்கி அப்பப்போ, ரைட்? மோசுகு கூடிய விரைவுல. இது வந்து தொக்கி தொக்கி இல்ல. தொக்கி தொக்கி, சாரி. சுனிவாசன். இல்ல தொக்கி தொக்கி வேற, தொக்கி தொக்கி வேற வேற. ஆமா, நான் தப்பா படிச்சிட்டேன். இட் இஸ் தொக்கி தொக்கி. தொக்கி தொக்கி ஷிமாஸ் அப்படின்னா நெஞ்சு படப்படான்னு இருக்குன்னு சொல்றோம்ல, தட் இஸ் தொக்கி தொக்கி. நடுவுல ஸ்கிரீன் ஏதாச்சும் ஆச்சா? sometimes, Was there any problem with my screen? Okay. So தொக்கி தொக்கி, அப்புறம் தான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக, மோசுகு கூடிய விரைவுல, அமாரி அவ்வளவாக, ரைட்? மத்ததெல்லாம் தெரியும். நைன்த் ஒன். 4番 4番。宿題が終わりました。3時間もかかりました。ஹை, ஓகே, கரெக்ட். மத்ததெல்லாம் மீனிங் தெரியுமா? மொத்தம் more மொத்தம், ஃபர்தர் மோர், இன்னும் இன்னும் அப்படின்னு அர்த்தம். மேலும் மேலும்னு அர்த்தம். மொத்தம்னா கித்தோம்னா கட்டாயம் அப்படின்னு நம்ம வந்து தெளிவா நம்புறோம்ல, ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து கித்தோ. நாக்கா நாக்கான்னா அவ்வளோ விரைவு, அவ்வளோ சீக்கிரத்துல, அவ்வளோ லேஸ்ல அப்படி சொல்றோம் இல்லையா? நாட் தட் ஈஸிலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன்ல யூஸ் ஆகும். எத்தோ அப்படின்ற எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அப்படி நடந்து முடிஞ்சிருச்சு, நல்ல விஷயம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ற இடத்துல we use எத்தோ ஃபார் ஃபைனலி, அட்லாஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு நம்ம எத்தோ யூஸ் பண்ணுவோம். எஸ், 10th ஒன். 毎日ラーメン இச்சிபான், கரெக்ட். ராமன் என்னது? ராமன் பக்காரி. பக்காரி இஸ் கரெக்ட். பக்காரி இந்த இடத்துல நவுன் பிளஸ் பக்காரி, மீனிங் இஸ் எப்பயுமே ராமனே சாப்பிட்டுட்டு இருந்தா, அது ராமனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் கரெக்ட். பக்காரி இஸ் கரெக்ட். இதுல மத்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் ஹோதோன்னு அந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். மாதேனினா அதற்குள்ளாக ஒரு டேட் சொல்லி அதுக்குள்ள கொடுத்துருங்க, வெள்ளிக்கிழமைக்குள்ள அப்படின்னு சொன்னா கியோபி மாதேனி அப்படி சொல்லுவாங்க. குராயினாலும் ஹோதோக்கு சிமிலரான மீனிங் தான். ஓகே, ஒரு அளவை குறிச்சு சொல்ற, கம்மியான அளவை குறிக்கிற ஒரு சொல் தான் குராய். அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தை. ஓகே, 11th. இச்சிபான். எப்படி ஷித்தா ஐதான்னு வரும்? செய்த ஐதா, அந்த இடைவெளியில முழுவதும் நெத்தேமாஷ்தான். நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் பூரா அவங்க வந்து தூங்கி இருக்காங்க இல்லையா? ஷித்தே இரு ஐதா வரணும் இல்லையா? ஐதாவோட யூசேஜ், ரைட்? ஹை, 12th.
புராணாய். அன்பான். பூரி ஸோ உச்சினி யூஸ் தெரியலையோ? ஹவு டு யூஸ் உச்சினின்னு? வாட் இஸ் உச்சினி? அந்த டைம்ல சமயத்தில் அந்த சமயத்தில் அந்த நேரத்துல, அதாவது அந்த நிலை மாறுறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஓகே, ஒரு நிலை சொல்றாங்கல்ல, அதாவது ஃபுரானாய் அப்படின்னு ஒரு நிலை சொல்றாங்கல்ல, ஃபுரானாய்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யாமல் இருப்பது, ரைட்? பெய்யாம இருக்கும் போதே நம்ம கைரி மாஷோ அப்படின்னு சொல்றாங்க. ஃபுரானாய் உச்சினி கைரி மாஷோ அப்படின்னு. புரிஞ்சா? இந்த இதுல ஃபுரானாய் தான் answer. அப்போ உச்சினின்ற மீனிங் வந்து அங்க வீடு கிடையாதா மேம்? ஓ, வீடு கிடையாதுங்க. ஆ. சோதேஸ்கா அது சுத்தமத்தேனே சோதேஸ்னே உச்சினி கைரி மாஷோ. வீடு கிடையாதுங்க அந்த இடத்துல. உச்சினி இஸ் அ கிராமர். வீட்டுக்கு உச்சினி. போயிடலாம் திரும்பிடலாம்னு சொல்றாங்க நினைச்சீங்களா? இல்ல இல்ல. நான் அப்படிதான் மேம் நினைச்சேன். அப்புறம் எப்படி ஃபுரானாய் போடுவீங்க ஆன்சர்? என்ன மீனிங் வரும்? அதான் மேம் எனக்கு தெரியல. சரி, உச்சினி அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதானி மாதிரி, அதாவது அந்த இடைவெளியில அப்படின்ற மீனிங் தான். அதற்குள்ளாக அந்த நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கும் போதே, அந்த நிலை மாறுறதுக்கு முன்னாடி அப்படின்ற மீனிங்ல வரும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இந்த உச்சினியில் என்னன்னா, வக்காய் உச்சினி செக்காய் ரியோக்கோவோ ஷிட்டாய்டெஸ், ரைட்? வக்காய் உச்சினி செக்காய் ரியோக்கோவோ ஷிட்டாய்டெஸ். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள், எல்லா வெப்சைட்லையும் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா, இளமையா இருக்கும் போதே உலகத்தை பூரா சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? வக்காயி உச்சினி அப்படின்ற ஒரு கிராமம். ஸோ அந்த மாதிரி அந்த நிலை, வக்காய் அப்படின்ற நிலை வந்து மாறாமல் இருக்கும்போது உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு சொல்றாங்க. இங்கே என்ன நிலை சொல்லியிருக்காங்க? அமேகா ஃபுரானாய் உச்சினி, மழை பெய்யாம இருக்கும் போதே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுரி சோதேஸ்னே சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெஞ்சிரும், அதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம்னு அர்த்தம், ரைட்? ஃபுரானா கத்தாங்கும்போது past tense மாதிரி வந்துருமா sensei? மோயிச்சிதோ உரா நகத்தா அப்படிங்கிறது கொஞ்சம் இது பாஸ்ட் மாதிரி வந்துருமா, அதனால உச்சினியோட சேராது? ஆமா, இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தை தானே சொல்றாங்க. நாக்கத்தாலாம் வரவே வராதே. ஓகே ஓகே. ரைட், ஃபுரானாய் உச்சினி கயரி மாஷோ இஸ் கரெக்ட். அதாவது ஃபுரானாய் உச்சினினா என்ன அர்த்தம்னா ஃபுரு மாயேனின்னு அர்த்தம். ஓகே, இப்ப நிலை எப்படி இருக்கு? மழை பெய்யாம இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை வரப்போகுது. இப்ப கரண்ட் நிலை வந்து தொடர்ந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. அதாவது நிலை மாறக்கு முன்னாடி ஃபுரு மாயேனி, மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமேகா ஃபுரி ஹஜிமேரு மாயேனி கைரி மாஷோன்னு அர்த்தம். அதுதான் ஃபுரானாய் உச்சினி கைரி மாஷோ. ஓகே ஓகே மேம். அடுத்த டீம் நீபான் வருசோதேஷிதா. எஸ், வருசோ தேஷ்தா. வாட் இஸ் வருசோ? வருயி, ஈ அட்ஜெக்டிவ், ஈ எடுத்துட்டு சோதேஸ் means மீதே மீதே வக்காரு கொத்தோ, மீதே வக்காரு தேஸ்னே, மீதே வக்காரு. ஹை, நேத்தே ஒரு மாதிரி இருந்தாரு, அவர் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தாரு. கரெக்ட். சென்சை. அஷ்டமாதினி டேஷ் சென்சே ஏ கொன்ஷுச்சுனி கேபா யோ. நீபான்ですかね? நீபான்ですね. நீபான்ですか? கைத்தேமோ ஈです. நாளைக்கு எக்ஸாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு கேக்குறாங்களா மேடம்? கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அவங்க? அவர் என்ன சொல்றாரு? நாளைக்குள்ள நான் சப்மிட் பண்ணி தான் ஆகணுமான்னு கேக்குறாரு. இல்ல இந்த வாரத்துக்குள்ள நீங்க எழுதுனா கூட போதும்னு அவங்க சொல்றாங்க. நான் சப்மிட் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்கணும். சுமிமாசன், எனக்கு ஆக்சுவலா படிக்கல இன்னும் இந்த क्वेश्चन பேப்பர். ஐ அம் ஜஸ்ட் ரீடிங் இட். ஓகே, ஐ டோன்ட் நோ தி ஆன்சர்ஸ் ஆல்சோ. ஐ அம் ஜஸ்ட் சீயிங். எஸ், ககானா கேரேபா நரிமாசேன் கா இகேமாசேன் கா, அதுதான் அவர் கேட்பாரு. டீச்சர், இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் நாளைக்குள்ள எழுதித்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ மஸ்ட் டூவா அப்படின்னு கேட்கும்போது நான் கேரேபா நரிமாசேன், நான் கேரேபா இகேமாசேன், அந்த பேட்டர்ன் தானே வரும். ஷுட் ஐ டூ இட் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ககானா கேரேபா இகேமாசேன் கா, ஏ கொன்ஷூச்சு நீ கக்கேபா இதுசியோ, இல்லை இந்த வாரத்துக்குள்ள எழுதுனா ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் இஸ் 1. சென்சே இதுல வந்து ஈஏன்னு இல்ல, அது வந்து ஈஏ இல்ல, ஈஏனா நோ, இந்த ஈஏ வந்து ஓகே. இதுவும் சும்மா கேஷுவலா ஏ அப்படின்னு சொன்னாலும் ஈஏ தான். நோ தானா? ஆமா, நோ தான். Sensei, I have a doubt.
இந்த சோதேஸ் இருக்கு இல்லையா, சோதேஸ் அண்ட் யோதேஸ், இதுக்கு கம்பேரிசன் மட்டும் சொல்ல முடியுமா? சோதேஸ், 2 சோதேஸ் அண்ட் யோதேஸ் அண்ட் ராஷி, பிகாஸ் இட்ஸ் ஆல் லுக் லைக் சிமிலர். சோதிஸ்னே ஹை சுத்தமத்தினே அப்புறம் ஒன் மோர் திங் மேம், அந்த ரஷ்யன்ற கிராமர் வந்து N4ல கேக்குறாங்க மேம். அது N4ல இருக்குமா N3ல இருக்கா மேம்? இல்ல N4ல கேட்பாங்க ராஷி. N4ல they do ask. So Yeah, okay, sir. oh ராஷி இந்த மூணு I will explain. Okay, Yeah, okay, sir. right. சரி 15th என்ன ஆன்சர்? சான்பான் மேம். Yamasete or Moraya Masenka? ஹாய் யஸ்மாசித்தே மொராய மாசிங்கா மே டேக் லீவ், என்ன லீவ் எடுக்க விடுங்க அப்படி சொல்றாரு. ஸோ லீவ் எடுக்க விடுறது வந்து யசுமா சேரு, ரைட்? யசுமு நம்ம லீவ் எடுக்கிறது, ரைட்? யசுமா சேரு அப்படின்னா லீவ் எடுக்க விடுறது. ஸோ நீங்க என்ன லீவ் எடுக்க விட்டு நான் உதவி பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. யசுமா சேத்தே மொராய மாசேங்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? எஸ், ஹூ கேன் டெல் மீ தி ஆன்சர்? Vatashiga, yes, Vatashiga Umaretta Tokaroni Iega Atta. பத்தாஷிகா உமாரேத்தா கரெக்ட். நான் பிறந்த பிளேஸ்ன்னு சொல்றாங்களா வீடுன்னு சொல்றாங்களா, இந்த ரெண்டுமே வரலாம். Atta Iega. Vatashiga Umaretta Tokaroni Atta Iega. நான் பிறந்த இடத்துல இருந்த வீடா? நான் பிறந்த வீட்டுல, ஓகே தீபான். ரைட். நான் பிறந்த இடத்துல நீபான் இருந்த தானே வீடு. மாமா? நீபான். ஹலோ, இங்க 4 வரணும்னு நான் நினைக்கிறேன். 1 4 அதுக்கப்புறம் அத்தா இஸ் 3. சாரி சுமிமாசன். அத்தா இஸ் 2 and then தோக்கோரோ. 1 3 So, 2 4 ma'am. இல்ல நான் பிறந்த வீடு இருந்த Umeretta Tokoroni ம் Atta Iega Okina Mansion ga Tattimasu. அப்படின்னு வருமா? இயேகான்னு சொல்லிட்டு அப்புறம் ஓக்கின மேன்ஷன்கா தத்தேமாஸ் வருமா? அந்த இடத்தில் இப்ப நான் போட்டதை படிச்சு பாருங்க. வதாஷிகா உமாரேத்தா இயேகா அத்தா தோக்கோரோனி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பிறந்த வீடு இருந்த இடத்தில் பெரிய மேன்ஷன் வந்து இப்ப இருக்குன்னு சொல்றாரு. correct. ரைட். ஸோ வதாஷிகா உமாரேத்தா இயே, நான் பிறந்த வீடு. ஓகே, நான் பிறந்த வீடு, அந்த வீடுகா அத்தா தோக்கரோனி, அந்த வீடு இருந்த இடத்தில் அத்தா தோக்கரோனி. இப்ப என்ன இருக்கு? ஓகினா மான்ஷன் கா தத்தேமா. இப்போ ஒரு பெரிய மேன்ஷன் அந்த இடத்துல இருக்குது, கட்டியிருக்காங்க. நீக்குதுன்னு வச்சுக்கலாமா? ரைட், அப்படிதானே வரும். இந்த இடத்துக்கு நீ வந்தா தானே, அந்த இடத்தில்னு வந்தா தானே பெரிய மேன்ஷன் நிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். எங்க நிக்குது? அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லும்போது இங்க தானே நீ வரணும். இங்க சப்போஸ் ஏ போட்டீங்கன்னா ஏ கா அப்படின்னு போட்டு ஓகேனா மேன்ஷன் நீ நத்தே இமாஸ்னு வேணா வரும். பெரிய மேன்ஷனாக ஆகி இருக்கிறதுன்னு சொல்லும் போது வேணா ஏ கா ஓகேனா மேன்ஷன் நீ நத்தே இமாஸ் அப்படி வேணா வரும். ஆனா தத்தே இமாஸ் சொன்ன அந்த இடத்துல நிக்குதுன்னு தான் அர்த்தம். அப்ப அங்கதான் தோக்குறோம் நீ வரணும். ஓகே தானே? Hi sensei. அடுத்து இச்சிபான். எனக்கு டக்குன்னு 4மே சொல்லுங்க, சென்டென்ஸ் சொல்லுங்க. மிச்சிவோ மச்சிகாயத்தே ஜிபுன் Jibunga doponi iruka. Jibunga doponi iruka. வாக்காரனாக்கு நத்தே ஷிமாய் மாஷ்தா இஸ் கரெக்ட். எஸ், பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்து மறுபடியும் போயிடுச்சு. எக்கி மாயேனி அத்தராஷிக்கு மிசேனோ கேக்கிவா Dekita Miseno Kekiwa Dekita miseno kekiwa. முக்காஷி Mukashi Aha, Awa Yoku Yoku Kuraka Kekito Kekito Ajiga Niteimasu. Niteimasu. சூப்பர், பர்ஃபெக்ட். இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே. ஹை சோதேசு. சரி, முக்காஷி again குத்தாயவா இச்சிபான் சென்சை. Hi sensei Jiban. சோதேஸ்கா.
The number is 2314. 今までこんなことなかったな。どうして言って今日は。あ、見えますか皆さん。いえ、先生、画面私は見えます。画面 Yes. 全然見えません。画面消えました。ஐயோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனதே இல்லை. This is 想像以黒い外な。スクリーンになりましたね。そうですね。まあ、戻りました。இன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி this is weird. ちょっと待ってくださいね。please excuse me for a moment. இதான பார்த்துட்டு இருந்தோம் அப்ப? Hey, Sensei, 18. பார்த்தாச்சு. Okay. 18, 19. 今日はとっても忙しくて、時間もなかった食事をするんです。ஏன் அப்படி கஷ்டப்படணும்? ஜிகான் முன்னாக்கத்தா சொல்லிட்டு அப்புறமா சொக்குஜி ஒசுருந்தேஸ் ஏன் சொல்லணும்? சாப்பிட கூட டைம் இல்லப்பா அப்படி சொல்லி と பாருங்க. ても忙しくて、食事する時間もなかったんです。அவ்வளவுதான். Right. 食事する時間もなかったんでசாப்பிட கூட டைம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு he is trying to explain how busy he was. Right. Hey, Sensei. அடுத்து 20. One answer, Sensei. Chiban. எதுல 19th சொல்றீங்களா? 19th இங்க வந்து கியோவா தொத்தேமோ இசோகாஷி குத்தே இந்த இடத்துக்கு 4 வரணும். இசோகாஷி குத்தே ஷொக்குஜி சுரு ஜிகான்மோ நாகத்தா இப்படிதான் வரணும். Okay, Sensei. ஓகே. Tenkiga Okay, varui higa 続くのは嫌ですけど、雨が降らないのも困ります。そうですね。天気が悪い日が続くのはஇப்படி மோசமான வெதர் இருக்கிற டேஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கிறது ஐயா எனக்கு பிடிக்கல. ஐயா டெஸ்கேதோ. ஓகே அதுக்கப்புறம் ஆனா டெஸ்கேதோ ஆனால் அமேகா ஃபுரானாயினோமோ மழை பெய்யாம இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். பர்ஃபெக்ட். ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுல 20th. எனக்கு இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. லைக் வேர்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் பட் ஓகே. எனி டவுட்ஸ் கோகுமாதே? எனி டவுட்ஸ்? இந்த ஸ்டார் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம் மோஸ்ட்லி. ஓகே. சோ ஷிதானோ புன்ஷோவா யூஎக்ஸே நோ சக்குபுன் தேஸ். ஓகே ஒருத்தர் ஒரு சக்குபுன் எழுதி இருக்காரு. விவேக் சான் படிக்கிறீங்களா? Hi, Sensei. ட்ரை. Nihon ni kiru mae ni watashi wa nihon wa kodomo no kazu ga sukunai to kaite imashita. Dash watashi ga sunde iru tokoro wa chisai kodomo ga tottemo oi desu. ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. இந்த क्वेश्चनல யூசுவலா எப்படி கேட்பாங்கன்னா ஒரு சென்டென்ஸ்க்கும் அடுத்த சென்டென்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த சென்டென்ஸ்ல அவர் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருக்காரா, மேலும் அப்படின்னு சொல்லியிருக்காரா, இல்ல ஆனா அதற்கு நேர்மாறாக அப்படின்னு சொல்லியிருக்காரா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் கான்ட்ராஸ்ட் பண்ணுதா இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஆட் பண்ணுதா பாயிண்ட்ஸ்? கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் பண்ணுது. கான்ட்ராஸ்ட் பண்ணுது. அப்ப கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிற வார்த்தை என்ன இருக்கு? அதை பார்த்து டக்குன்னு சூஸ் பண்ணிருங்க. Demo. டேமோ. தேமோ தான் இருக்கு. தேமோ ஆனால் பறக்கு முன்னாடி நான் குழந்தைங்க கம்மியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க பார்த்தாலும் குழந்தைங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி தேமோ தான் அந்த இடத்துக்கு ஆன்சர். கரெக்ட். சரி அப்புறம் இப்ப படிங்க. Baby ka wo oshite iru okasan ஜிதேன்ஷானி Jitanchani kodomo wo dash okasan tachi ga takusan imasu. சொத்த மாட்டேங்க. ஜிதேன்ஷால குழந்தைங்கள அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா தான் ஏத்திட்டு ஓட்டுறாங்க வண்டி. ரைட் பண்ண வைப்பாங்க. ஓகே. ஆமா அவங்க ஏத்தி விடுறாங்க. சோ அவங்க ஏறுறது வந்து நொறு. குழந்தைங்களை ஏத்தி விடுறது நொராசேரு. வைக்கிறது நொசேரு தேசம். 乗せる。はい。すみません。乗せている。 நொசேத்தே இரு இஸ் தி ஆன்சர். நொசேத்தே இரு. அது புரியுது. குழந்தைங்களை ஏத்தி இருக்கிற
ஏத்திட்டு அந்த குழந்தைங்களை வண்டியில ஏத்தி அந்த நிலையில இருக்கிற ஒக்காசாந்தாச்சி. ஓகே சார். ரைட். குழந்தைங்களை வண்டியில ஏத்திக்கிட்டு போற அந்த ஒக்காசாந்தாச்சியும் தக்குசான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் சொத்தோவோ அருயித்தே இரு தொக்கினி சீசாய் கொதமோவோ மினாய் கொத்தோவா அரிமாசன் வக்காய் ஹித்தோகா தக்குசான் சுந்தே இரு தொக்கரோ. ஸோ இவர் என்ன சொல்றாரு? இவர் எங்க இருக்காரு? வக்காயி ஹித்தோகா. வெளியே போனாலே எங்க பார்த்தாலும் கண்ணில் குழந்தைங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. எல்லா இடத்துலயும் குழந்தைங்க தான் இருக்காங்க. வக்காயி ஹித்தோகா தக்சான் சுந்தேரு தொக்கரு டாக்கராதேஷோ ஒக்கோரோ தக்காரா தேஷோ. அப்படியாதான் இருக்கணும். ஒருவேளை நான் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிற ஏரியால இருக்கிறதுனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஷியோர் இட் ஷுட் பி பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐ எம் ஆல்மோஸ்ட் ஷியோர் அப்படின்றது டாக்காரா தேஷோ, அதனாலயா தான் இருக்கும் அப்படின்னு. சரி, டாக்காரா தேஷோ இஸ் கரெக்ட். அப்புறம் வதாஷினோ இயேனோ சீக்கக்குனி ஹைக்கு என் ஹோய்க்கு என் கா அரிமாஸ் அசாவா ஒகாசான் கா ஒபாசான் கா கொதமோவோ சாங்கா கொதமோவோ சுரேத்தே கிமாஸ் ஹிருமாவா யொக்கு கொதமோ தாச்சிகா சென்செய் தாச்சி தோ சொத்தோவோ ராஷ்மிமாஸ். ஸோ கொதமோ தாச்சிகா சென்சே தாச்சி தோ சொத்தோவோ சான்போஷித்தே இரு நோவோ மிமாசும் சொல்லியிருக்காரு. விளையாடிக்கிட்டத பாக்குறேன் அப்படின்னு அசோந்தே இரு நோவோ மிமாசும் சொல்ல முடியும். சான்போஷித்தே இரு வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும். நைத்தே இரு டீச்சரோட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறேன். உதத்தே இரு டீச்சரோட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறத நான் அடிக்கடி பார்ப்பேன். இதுல எது வரும்? ஒரே ஒரு பார்ட்டிகல் வில் டிசைட். இட் யூ ஆர் ரைட். ஆனா எனக்கு ரீசன் சொல்லணும். ஸோ இந்த நாலுமே வந்து அசோந்தே அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பாரா, அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்ப்பாரா, அவங்க பாடிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பாரா, நடந்து போய்கிட்டு இருக்கிறத பார்ப்பாரா அப்படின்னு டிசைட் பண்ற ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டிகல் இஸ் அசோந்தே கிடையாது. ஓ இந்த ஓ அசோந்தே இருன்னா இந்த இடத்துக்கு என்ன பார்ட்டிகல் வரணும்? தோ டே. தே ஓகே, வெளிய வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறத பாப்பேன் அப்படிங்கும்போது அந்த இடத்தில் வைத்து அப்படின்னு அருக்கு தான் கரெக்ட். அதாவது சான்போ தானே இருந்துச்சு, அருக்கு இருந்துச்சா? இல்ல மேம், சாம்போ தான் மேம். இது சான்போ which means அருக்கு. ஏன்னா ஒரு இடத்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது நடக்கிறதுக்கு வந்து we use the place marker o particle when you are using some movement related verbs. ஓகே, அதனால தான். இல்லாட்டி உங்களுக்கு உதத்தே இரு கூட இருக்கும்ல, சென்சேயோட சேர்ந்து வெளியே வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா அதெல்லாம் தே போட்டா மட்டும்தான் அந்த அசோபு அண்ட் உத்தாவு அதெல்லாம் சொல்ல முடியும். ஓ போட்டா நீங்க அதை சொல்ல முடியாது. சான்போ மட்டும்தான் பாசிபிள். ஓகே, அப்புறம் யோகதாவா ஒகாசான் யா ஒதோசான் கா கொதமோவோ முகாயேனி கிமாஸ் கொதமோ தாச்சிவா தொத்தெமோ புரேசிசோ நிபான் வித்தவுட் த இ. ரைட், பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியறாங்க குழந்தைங்க. இது வந்து ஹியர்சே கிடையாது, அதனால நீபான் இஸ் கரெக்ட். ஓகே, we will do Mondai 4 today. ஓகே, 5 and 6 நாளைக்கு பண்ணலாம் சோக்காயோட சேர்த்து. Mondai 4 பார்த்துட்டு if time permits I will teach you the Soyo Rashi.